2024 ரிலீஸ் ஆன ஜோஷுவா படத்த பத்தி தான் திரை விமர்சனம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்த டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது கௌதம் வாசுதேவ் மேனன், மியூசிக் கார்த்திக். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி, அதாவது ஹீரோ வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர். அதாவது யாராச்சும் பணம் கொடுத்து ஒரு ஆளை கொல்லணும்னு சொன்னோம்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அவரை ஸ்கெட்சு போட்டு தூக்குறது தான் அவருடைய வேலை. இப்போ என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்துட்டு உள்ள வர்றா. அவங்க 2 பேத்துக்குமே லவ் ஏற்படுது. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பல விதத்தில ஆபத்து. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு பல விதத்தில ஆபத்து. அதனால ஹீரோ வந்துட்டு அ ஹீரோயின காப்பாத்துறக்காண்டி அவன் கள இறங்குறான். தனது உயிரே பணயம் வச்சு கள இறங்குறான். அ இதுதான் இந்த படம் முழுக்க போயிட்டுருக்கு. இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. அதே மாரிக்கு இந்த படத்தோடைய ப்ளஸ்ன்னு சொன்னோம்னா, இந்த படத்தோட சண்டை காட்சிகள தான் சொல்லலாம். ஏன்னா, அ இந்த மாரிக்கு உள்ள சண்டை காட்சிகள் வந்துட்டு அ தமிழ் சினிமாவுக்கு அ இதுக்கு முன்னாடி விஸ்வரூபம் படத்துலலாம் பார்த்துருப்போம். இந்த படத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்துல தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு இந்த படத்தோட சண்டை காட்சிகள் ரொம்பயும் அற்புதமா இருந்துச்சு. அனல் தெறிக்க இந்த படத்தோட சண்டை காட்சிகள அமைச்சிருந்தாங்க. அது பார்க்க நல்லா ரசிக்கும்படியா இருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான். இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் கூட போர் அடிக்கல. ஏன்னா படம் நல்லா விறுவிறுன்னு போகுது. ஏன்னா படம் முழுக்க சண்டை காட்சிகள் தான். கொஞ்சம் சீன் போனதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை வந்துட்டு ஆரம்பிச்சிருது. ஆக்ஷன் சீன்ஸ் வந்துட்டு இந்த படத்துல வந்து நெறைய இருக்கு. அதனால நமக்கு வந்துட்டு எந்த ஒரு இடத்துலயும் நமக்கு போர் அடிக்கல. அதே மாரிக்கு அ என்னன்னா, இந்த படம் வந்துட்டு கௌதம் மேனன் அவருடைய சாயல் வந்துட்டு இந்த படத்துல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, கௌதம் மேனன், ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல தான் நெறைய படங்கள் வந்திருக்கு. நம்ம அந்த மாணிக்கே பார்த்தனால, இப்ப புதுசா ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்துல உள்ள வந்தனால, நமக்கு இந்த படம் வந்துட்டு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் படம் மாணிக்கே இந்த படம் வந்துட்டு இல்ல. அந்த அந்த ஒரு ஒரு ஃபீல வந்துட்டு இந்த படம் வந்து கொடுக்குது. அதே மாணிக்கே இந்த படத்தோட மைனஸ்ன்னு சொன்னோம்னா, இப்ப சாதாரணமா நம்ம வந்து ஹீரோ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரா இருந்தானா, அவருக்கு ஒரு ஒரு ஸ்டோரி, ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சிருந்தாங்கன்னா, இன்னமும் இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதே மாரிக்கு அ கிருஷ்ணா இந்த படத்துல வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா தான் அவரு வர்றாரு. அவர் வர்ற சீன்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, கிருஷ்ணாவ பார்க்கும்போது ஒரு ஹீரோக்கான ஒரு இது வந்துட்டு தோணுது. ஆனா, நம்ம ஹீரோவ பார்க்கும்போது ஒரு ஹீரோக்கான ஒரு லுக்கே நமக்கு எனக்கு தோண மாட்டேங்குது. ஆடியன்ஸா இருந்த எனக்கு வந்து அது தோண மாட்டேங்குது. அவரு ஒரு அது என்ன சொல்றது? அவரு ஒரு வில்லன் மாணிக்க தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அதே மாணிக்கு அ இந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் அவங்க அவங்களுடைய பெஸ்ட்ட குடுத்துருக்காங்க. டிடி வந்துட்டு அவங்க ஒரு கேரக்டர்ல வர்றாங்க. அவங்கலாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல வந்துட்டு. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொன்னா சண்டை காட்சிகள் தான். உங்களுக்கு ஆக்ஷன் சீன்ஸு அந்த மாரிக்குள்ள படங்கள் ஆக்ஷன் படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா, நீங்க தைரியமா இந்த படத்த வந்து பார்க்கலாம். ஆ நல்ல ஒரு என்டர்டெய்னர் படம் தான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. அதே மாரிக்கு நீங்க இந்த படத்த அ பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரிக்கு இந்த படத்துக்கு வந்துட்டு நம்ம ரேட்டிங் எவ்வளோ குடுக்கலான்னா, 10க்கு வந்துட்டு 8 குடுக்கலாம். ஏன்னா இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படம் தான். கொஞ்சம் கூட போர் அடிக்கல. அதனால தான் அது. ஏன்னா இந்த படம் ரொம்ப மட்டமான படம்னு இந்த பப்ளிக் ரிவ்யூல எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்களா, சரி இந்த படம் எப்படிதான் இருக்குன்னு நம்ம பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரொம்பயும் மோசமான படம்லாம் இல்ல. நல்ல ஒரு என்டர்டெய்னர் படம் தான். ஆனா என்ன, சண்டை காட்சிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது நான் சொன்னேன்ல அந்த அ கௌதம் வாசுதேவ் மேனன் மற்ற ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல நம்ம படம் பார்த்தனால, இது அவருடைய படம் மாணிக்கே இல்ல. அது முற்றிலும் கொஞ்சம் மாறுபட்ட ஒரு படம் மாணிக்க தான் ஒரு ஃபீல் ஆச்சு. அதே மாணிக்கு இந்த படத்த பாருங்க. படம் பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய்.